ஸோ இப்போ இந்த ரூட்டை வந்து நம்ம தொடர்ந்து இல்லை என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டோம்னா ஸ்டெம் பார்க்கலாம். தண்டு. ஸ்டெம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம நிறைய விஷயங்கள் இதுல பார்க்கணும். எக்ஸாம்பிள்ஸ் கேட்கும்போது நிறைய கன்ஃபியூசஸ் ஆயிடும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஸோ ஸ்டெம் தண்டு. தண்டுனா என்ன சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஏறு வரிசையில பாத்தீங்க அப்படின்னா கீழே இருந்து மேலாக போகும். நம்ம பொதுவா சொல்லணும் அப்படின்னு கேட்டோம்னா ஒரு முளைக்குருத்துகளில் இருந்து தோன்றும் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து எங்க இருந்து தோன்று தண்டு அப்படின்னா, தண்டு தோன்றது எங்க இருந்து தோன்றுனா ஃப்ரம் தி முளைக்குருத்துகள். முளை குருத்துல தோன்றும். தட் இஸ் female of embryo. முளைக்குருத்துகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த விதை முளைக்குது இல்லையா, அந்த கருவில இருந்து பாத்தீங்கன்னா இந்த தண்டு தோன்றுகிறது சொல்றாங்க. தண்டு தோன்றும் இடம் அப்படின்னா முளைக்குருத்துகளில் இருந்து தோன்றுகிறது. female of embryo. ஸோ அப்ப தண்டோட வேலை என்ன, பிரதான வேலைகள் என்ன அப்படின்னா, தண்டு வந்து பொதுவாகவே பல பணிகளை செய்யும். தாவரங்களுக்கு தாங்கும் தன்மையை கொடுக்கும், இலைகளை கொண்டிருக்கும், கிளைகளை கொண்டிருக்கும், கனிகளை கொண்டிருக்கும், மலர்களை கொண்டிருக்கும். இந்த மாதிரி பல பணிகளை கொண்டிருக்கின்ற ஒரு அமைப்புக்கு பேர் தான் தண்டு. ஸோ தண்டுகள்ல என்னென்ன காணப்படும்? கிளைகள் இருக்கும், பிரான்ச்சஸ். இலைகள் இருக்கும், லீவ்ஸ். இலைகளோட சேர்ந்து கனிகள் இருக்கும், ஃப்ரூட்ஸ். கனிகளோடு சேர்ந்து மலர்கள் இருக்கும். இந்த மாதிரி பல அமைப்புகளை கொண்டதுதான் தண்டுகள். வேற என்ன வேலை செய்யும் அப்படின்னா, ரெஸ்பான்ஸ் அண்ட் கண்டக்ஷன் ஆஃப் நியூட்ரிஷன்ஸ். ஊட்டச்சத்துக்களை கடத்தும். ஊட்டச்சத்துக்களை கடத்தும். வேற ஒளிச்சேர்க்கை பொருள்களையும் கடத்தும். ஒளிச்சேர்க்கை பொருட்களையும் இது கடத்தும். Transportation of nutrients as well as photosynthetic substance. ஸோ அப்போ ஒளிச்சேர்க்கை பொருள்களையும் ஊட்டச்சத்து பொருள்களையும் கடத்தும் அப்படின்னு சொல்றாங்க. தண்டு. தண்டு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட் தாவரங்களுக்கு, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதுதான் தாவரங்களுக்கு வடிவத்தையே கொடுக்கும். தாவரங்களுக்கு ஒரு வடிவத்தை கொடுக்கக்கூடியது தண்டு தான். ஸோ தண்டு பத்தி இவ்வளவு விஷயங்களை நம்ம வந்து சொல்றோம். தண்டுகள் பொதுவாக இந்த மாதிரி வேலைகளை செய்யும். இதை தாண்டி வேற என்ன சார் செய்யணும்? தட் இஸ் மாடிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டெம். தண்டு தன்னுடைய அமைப்புகளிலிருந்து மாறுபாடுகள் அடைந்து பல்வேறு பணிகளை செய்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இதை வந்து நம்ம மாடிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டெம் சொல்லலாமா? எஸ், மாடிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டெம். தண்டின் மாறுபாடு. தண்டு எப்படி எல்லாம் மாறுபாடு அடைஞ்சிருக்குன்றது எக்ஸாம்பிள்ஸ்ல கேட்பாங்க. ஒன்னு, ஸ்டோரேஜ், அதாவது சேமித்தல் பணிகளை மேற்கொள்ளும். 2, ஸ்டெம் ட்ரெண்டில்ஸ், பற்றுக்கொடி அல்லது பற்றுதல் செயல்பாடுகளை செய்யும். பற்றுக்கொடிகளை தோற்றுவிக்கும். 3, பாதுகாப்பு. ஓகே, ஸ்டெம் ஆஃப் த்ரோன்ஸ், தோரன், பாதுகாப்பு வழங்குதல். அடுத்தது வறட்சியை தாங்குதல், ரைடு. வறட்சி அல்லது வறல், வறட்சியை தாங்குதல். வேற அப்படின்னா ரன்னர், ஓடுத்தண்டுன்னு சொல்லுவாங்க. இத ஓடுத்தண்டு. இந்த மாதிரி பணிகளை எல்லாம் செய்யும். இதை தாண்டி வேற என்ன சார் செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரன்னருக்கு அப்புறம் ஆஃப்செட், மிதத்தல் செயல்முறைகளை செய்கிறது. அதுக்கப்புறம்
கீழ் நோக்கி செல்லுதல், கிடைத்தட்டமாக செல்றது, கீழ் நோக்கி செல்லுதல் இது. சோ இது எங்க போகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமா கீழ் நோக்கி செல்லுதல். படர்தல் வச்சுக்கலாமா, இல்ல கீழ் நோக்கின்னு சொல்லி போடலாம். கீழ் நோக்கி செல்லுதல். சோ இந்த மாதிரி பல பணிகளை இந்த தண்டுகள் வந்து செய்து, இதுக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ் கேட்பாங்க. இது முக்கியமா இதுக்கு எக்ஸாம்பிள் தான் இந்த டாபிக்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து எக்ஸாம்பிள். ஸ்டோரேஜ்னா என்னென்ன தாவரத்தின் வேர்கள் தண்டுகள் வந்து மாடிஃபைட் ஆயிட்டு இந்த சேமிப்பு பணிகளை செய்யும் அப்படின்னா, நமக்கு தெரிஞ்ச முக்கியமான சில தாவரங்கள்லாம் இருக்குதுல்ல. பொட்டாட்டோ உருளைக்கிழங்கு செய்யும், உருளை, இஞ்சி, ஜிஞ்சர், டர்மெரிக், மஞ்சள், வேற என்ன சார் செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ் உருளை, இஞ்சி, அப்புறம் வந்து டர்மரிக். ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோரேஜ், சேமிப்பு பணிகளை செய்யக்கூடியது. இன்னும் கூட நிறைய இருக்கு, உங்களுக்கு தெரியும். கருணை கிழங்கு, இது ஜாம்கன் கான்ட் அப்படின்னு சொல்றது. சேப்பன் கிழங்கு, இது கோலோகாசியா அப்படின்னு சொல்லுவாங்க. செப்பன் கிழங்கு, இது வந்து கோலோகாசியா. இது வந்து பாத்தீங்கன்னா எஸ் ஜாமின் கான்ட். இது டர்மெரிக், ஜிஞ்சர், பொட்டாட்டோ. சோ இந்த தாவரங்களுடைய வேர்கள் மாறுபாடுகள் தான், தண்டின் மாறுபாடுகள் தான் சேமிப்பு பணிகளை மேற்கொள்கிறது. அப்ப உருளைக்கிழங்கு என்பது என்னன்னா ஒரு வேர், மஞ்சள் என்பது என்னன்னா அது ஒரு வேர், இஞ்சி என்பது என்னன்னா அது ஒரு வேர். பாக்குறதுக்கு அது ஒரு ஃப்ரூட்ஸ் மாதிரி தெரியும் நமக்கு, கனிகள் மாதிரி. ஆக்சுவலா அது என்னன்னு கேட்டா வேரினுடைய அந்த தண்டினுடைய மாறுபாடுகள் சொல்லப்படுது. ஓ வேறு சொல்ல தண்டு. உருளைக்கிழங்கு என்பது ஒரு தண்டு, இஞ்சி என்பது தண்டை குறிப்பிடும், மஞ்சள் என்பதும் தண்டை குறிப்பிடும். சோ இதெல்லாம் வேர் மாதிரி தெரியும் நமக்கு, ஆனா வேர் இல்ல, தண்டினுடைய மாறுபாடுகள். இந்த ஸ்டெம் டென்ட்ரைல்ஸ், இது வந்து பற்றுக்கொடிகள். சில தாவரங்கள் படர்ந்து செல்வதற்கு உதவும். சில தாவரங்கள் வந்து பாத்தீங்கன்னா படர்ந்து செல்வதற்காக உதவுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அது என்னென்ன தாவரங்கள் படர்ந்து செல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெள்ளரி, குக்கும்பர், அதுக்கப்புறம் வந்து பூசணிக்காய் இருக்கு இல்லையா, அந்த தாவரம் வந்து அது. சோ இது வந்து பாத்தீங்கன்னா பம்கின்ஸ், தென் வந்து வாட்டர்மிலான், தர்பூசணி, இந்த தாவரங்கள் வாட்டர்மிலான்ஸ், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பற்றுக்கொடிகள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஸ்டெம் ஆஃப் தோல் பாதுகாப்பு கொடுக்கக்கூடியது. சில தாவரங்கள் வந்து பாத்தீங்கன்னா தன்னை தானே பாதுகாத்துக்கும். அதுக்காக என்ன பண்ணா வேர்கள், அந்த தண்டுகள் வந்து மாடிஃபைட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்னென்ன தாவரங்களுடைய தண்டுகள் மாடிஃபைட் ஆயிருக்கு அப்படின்னா, சிட்ரஸ் எலுமிச்சை மரம், மற்றும் காகிதப்பூ, போவோகைன்ஸ் சொல்லப்படுற காகிதப்பூ, எலுமிச்சை, இந்த மரங்களுடைய தண்டுகள்ல பாருங்க முள் நிறைய இருக்கும். சோ அது எது எதுக்குன்னா தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக தண்டுகள் இவ்வாறு மாற்றங்கள் அடைந்திருப்பதாக சொல்லப்படுது. ரைட். வறட்சி நில தாவரங்கள். சில தாவரங்கள் வறட்சி காலங்கள்ல, அதாவது வறட்சியான பகுதிகளில், இப்போ டெசர்ட்ல நீர் இல்லாத பகுதிகளில் வசிக்கக்கூடிய தாவரங்கள் தன் வேர்களை வந்து பிளாட்டடா மாத்திக்கும், தட்டையாக அமைப்புகள்ல மாறுபாடுகள் ஏற்படுத்திக் கொள்ளும். அந்த வகை தாவரங்களுக்கு எடுத்துக்காட்டு சப்பாத்தி கல்லின்னு சொல்லுவாங்க. இது சப்பாத்தி கல்லி, ஒபன்ஷியா பிளான்ட், சப்பாத்தி கல்லி. ரன்னர் பிளான்ட்ஸ் ஓடு தண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. பழைய அந்த தண்டு பகுதிகள் வந்து சிதைந்து போனாலும் புதிய தண்டு பகுதிகள் தோன்றும். அதுக்கு ரன்னர்ஸ்ல ரொம்ப ஃபேமஸ் வந்து கிராஸ், புல் தாவரம், இதுக்கு ரொம்ப சிறந்த ஒரு உதாரணமாக சொல்லப்படுது. இது வந்து ரன்னர்ல வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமிலியர். புல் தாவரங்கள் இந்த மாதிரியான பணிகளை மேற்கொள்கிறது. ஆஃப்செட் அப்படின்றது வந்து என்ன சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது நீரில் மிதக்கும் தாவரங்கள், தண்ணியில வந்து மிதந்து கொண்டிருக்கும் தாவரங்கள் தான் ஆஃப்செட் தாவரங்கள், ஆஃப்செட்ஸ் சொல்றாங்க. இதுல வந்து பிஸ்டியா, ஐகார்னியா போன்ற தாவரங்கள் இருக்கும். பிஸ்டியா என்பது ஆகாய தாமரை, அதே போல ஐகார்னியா என்பது வெங்காய தாமரை. இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஆஃப்செட்டுக்கு வந்து பிஸ்டியா, ஆகாய தாமரை, அதுக்கப்புறம் ஐகார்னியான்றது வெங்காய தாமரை. எஸ் ரோசெட்
ஆஃப் டர்ஃபட் ரூட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தாவரங்கள் இதெல்லாம். கீழ்நோக்கிய தாவரங்கள் அப்படின்பது ஒண்ணுல மண்ணோட வேர் பகுதிகளுக்கு உள் சென்று படர்ந்து செல்லக்கூடிய அமைப்பை கொண்ட தாவரங்கள் தான் கீழ் செல்லுதல் பணிகளையும் இந்த வேர்கள் தண்டுகள் வந்து மேற்கொள்ளும். சோ இதுக்கு எடுத்துக்காட்டுகள் வந்து நிறைய சொல்லலாம். ரொம்ப ஃபேமஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜாஸ்மின், மல்லிகை. வேற ஏதாவது காசான இருக்கு, மின்ட், புதினா, அவ்வளவுதான் சார். இது எல்லாமே வந்து சிறந்த உதாரணங்களாக பார்க்கணும். இதுதான் தண்டு. தாவர உள்ளமைப்பினுடைய இரண்டாவது பகுதி மாறுபாடுகள்ல தண்டை கொடுத்திருக்கும். தண்டு என்பது முளைக்குருத்து பகுதிகளில் இருந்து அது தோன்றக்கூடியது. ஆஃப் தி எம்பிரியோ. சோ இந்த பகுதியிலிருந்து தோன்றும். இதுல வந்து இலைகள், கிளைகள், கனிகள், மலர்கள் ஆகியவற்றை கொண்டிருக்கும். குறிப்பாக ஊட்டச்சத்துக்கள் மற்றும் ஒளிச்சேர்க்கை பொருட்களை கடத்தும் பணிகளை மேற்கொள்ளும். இதெல்லாமே வந்து கடத்துதல். இந்த பணிகளை என்ன பண்ணும்? கடத்துதல், டிரான்ஸ்போர்டேஷன் ஆஃப் நியூட்ரிஷன் as well as and போட்டோசிந்தட்டிக் காம்பவுண்ட்ஸ் இதெல்லாத்தையும் வந்து கடத்தும். அண்ட் மாடிபிகேஷன் ஆஃப் ஸ்டெம். தாவரங்கள்ல குறிப்பாக தண்டுகள் வந்து வேறுபாடுகள் அடைந்திருக்கும். சில தாவரங்கள்ல அந்த வேறுபாடு அடைந்து அது சேமிப்பு பணிகளை செய்யும். அது போன்ற இருக்கிற தாவரங்கள் உருளை, இஞ்சி, மஞ்சள், கருணைக்கிழங்கு, சேப்பன்கிழங்குகள் போன்ற கிழங்குகளை பற்றி சொல்லலாம். ஸ்டெம் அண்ட் டெண்டில்ஸ். பற்றுதல், பற்றுக்கொடின்னு சொல்லுவாங்க இல்லையா? வெள்ளரி, பூசணி, தர்பூசணி போன்ற தாவரங்கள் பற்று கொள்வதற்கு உதவுகிறது. இந்த ஸ்டெம் ஆஃப் தொரன்ஸ். இது பாதுகாப்புகளை கொடுக்கக்கூடியது வந்து எலுமிச்சை, காகிதப்பூ ஆகியவற்றை சொல்லலாம். அந்த வறட்சியை தாங்கக்கூடிய தாவரங்களுக்கு எடுத்துக்காட்டுகளாக சப்பாத்தி கள்ளிகளை இங்க குறிப்பிடலாம். ரன்னர், ஓடுதண்டுகளுக்கு எடுத்துக்காட்டு புல் செடிகளை இங்க நம்ம பயன்படுத்திக்கலாம். அப்செட், மிதக்கும் தாவரங்களுக்கு எடுத்துக்காட்டு பிஸ்டியா அண்ட் ஐகார்னியா தாவரங்கள். பிஸ்டியா என்பது ஆகாய தாமரை, அந்த ஐகார்னியா என்பது என்னன்னு பாத்தீங்கன்னா வெங்காய தாமரைகள் அப்படின்னு சொல்றாங்க, ரோசெட் பிளான்ட்ஸ்ல. சோ அதுக்கப்புறம் கீழ்நோக்கி செல்லுதல் பணிகளையும் அது மேற்கொள்ளுது. மல்லிகை மற்றும் புதினா தாவரங்கள் சிறந்த உதாரணங்களாக இருக்கும். That is a modification of stem. The second one has been completed. The last one we are going to explain leaf.